என்ன பார்க்குறீங்க? இன்றைக்கி என்கிட்ட இல்லை, நான் நாளைக்கு தான் வரப்போகிறேன். நாளைக்கு நான் இந்த ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னன்னு நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கிளம்புறேன். ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. ரெசிபி போடல எல்லா டிஷ்ஷையும் நாங்கள் செய்கிறதா சொல்லியிருந்தோம்ல, அந்த லிஸ்ட்டில் மட்டன் தால்ச்சாவுக்கு ஓட் பண்ண உங்களுக்காக நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். உங்களுடைய நேம்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மட்டன் 1/4 கிலோ, துவரம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், வாழைக்காய் 1, கேரட் 1, மாங்காய் 1, உருளைக்கிழங்கு 1, கத்திரிக்காய் 100 கிராம், சௌச்சௌ பாதி, வெங்காயம் 1, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, ஏலக்காய் 4, கிராம்பு 4, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு, தேங்காய் பால் 1 கப், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மட்டன் தால்ச்சா பண்ணுறதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் துவரம்பருப்பும் ஒரு 50 கிராம்ஸ் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதை இப்போ நான் குக்கரில் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்பு கொழுப்பு அதை மாதிரியாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அதை போட்டு இப்போ போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி, வேறு எதுவுமே நம்ம போட மாட்டோம். இதை அப்படியே வச்சு வேக விட்டுறலாம். ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மட்டன் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் இன்னொரு பர்னரில் ஒரு குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி காய விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். இதில் ஒரு பெரிய துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்படியே வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வர சமயத்தில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்போ எல்லா காய்கறியும் போட போகிறேன். வாழைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் நான் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை நம்ம இப்போ போட மாட்டோம், அப்புறமா தான் போடுவோம். ஏன்னா இந்த காயோடு போட்டாக்கா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான். நான் மாங்காவை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சௌச்சவையும் கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள்,
அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். இதை ஒரு நார்மலான மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். குக்கர் மூடி போட தேவையில்லை. இப்போது எல்லா காயும் ஓரளவு வெந்திருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருக்க அந்த கத்திரிக்காவை இதோட போட்டுக்கலாம். கத்திரிக்காவை வந்து நம்ம ஏன் அதோட போடலைன்னா எல்லாத்தோடையும் சேர்ந்து குழஞ்சி போயிடக்கூடாது, அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக போடுறோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும், அதை ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். மட்டனும் பருப்பும் வேக வச்ச குக்கரில் 8 விசில் வந்துடுச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் வெந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டனும் பருப்பும் நம்ம வேக வச்ச அந்த குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த பருப்பு மட்டும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுருக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு வேறு போட்டிருக்கோம்ல, அங்கங்கே நிற்கக்கூடாது. அதனால் அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம காய் வேக வச்ச அந்த குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதிலே நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இது வந்து தால்ச்சா வந்து நல்லா திக்காக தான் இருக்கும். அதனால் வந்து நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். 1 கப் அளவுக்கு ஊற்றுங்க போதும். அதை அப்படியே அலசி இதில் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம வேறு மாங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம வந்து இந்த அளவுக்கு புளி ஊற்றினா போதும், நல்லா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 மூடி தேங்காவில் நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 கப் அளவுக்கு, அதையும் இதில் எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இந்த குக்கரை வந்து மூடி போட்டு ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். தால்ச்சா வந்து எங்கள் ஊரில் பிரியாணிக்கு தான் பண்ணுவாங்க. பிரியாணி செய்யும் போதெல்லாம் இந்த தால்ச்சா இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எலும்பும் கொழுப்பும் போட்டு பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. அந்த தேங்காய் பால்லாம் ஊற்றுன பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே அது மேலே அப்படியே ஆயிலாக வந்து நிற்கும். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ தால்ச்சா ரெடி, மட்டன் தால்ச்சா. எங்கள் 50th வீடியோ ரெசிபி போடல மட்டன் தால்ச்சாவுக்கு ஓட் பண்ண உங்களுக்காக நான் இந்த டெலிஷியஸான ரெசிபியை டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ்லாம் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய், டேக் கேர்.